வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இது 2 கிலோ தக்காளி. இப்போ இதை நாங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்லா ஃபர்ஸ்ட் கழுவியாச்சு தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அந்த தக்காளி நுனியில் உள்ளதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. கட் பண்ணியாச்சு பாருங்க, இது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இப்போ இதை மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிப்போம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கு. இனிமேல் தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும். தாளிக்கும் போது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி அரைச்சாச்சு பாருங்க, அரைச்சி வச்சுட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போடலை. ஏன்னு கேட்டால், கருவேப்பிலை நம்ம போட்டோம் அப்படின்னம்னா 4-5 நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்டே மாறிடும். அதனால நான் வந்து கருவேப்பிலை இதுக்கு போடலை. கருவேப்பிலை பொடி இருக்குது, அது போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கோம், இந்த பொடி தான் போடுவேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா செந்நிறமாக பூண்டு வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மிளகாத்தூள். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இதோ பாருங்க, இந்த மாதிரி ஸ்பூன்ல 4 ஸ்பூன், அதாவது தனி மிளகாத்தூள், மிளகாயை மட்டும் அரைக்கிற தூள், அதுல மல்லி எல்லாம் கலக்கிறது இல்லை. ஏன்னா தொக்கு இது, தக்காளி புளிப்புக்கு தனி மிளகாத்தூள் போட்டாதான் தொக்கு சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதோ பாருங்க, அரைச்ச தக்காளி இருக்கு பாருங்க, இந்த அரைச்ச தக்காளியை அதில் ஊற்ற வேண்டியதான். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் சிம்மிலே வச்சு வத்த விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம சால்ட்டு போடணும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு அதில் ஊற்றுவோம். அதாவது தக்காளி, அரைச்ச தக்காளியை அதில் விட்டுருவோம் நம்ம. நல்லா 2 மணி நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சே வேக விடணும். அந்த எண்ணெய் திரண்டு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் இதுக்கு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கோம், அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சேல்ஸுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணியிருக்கோம். இப்போது வேணுங்கிறவங்க இதில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.